தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் கண்டிப்பாக சூப்பராக இருக்குங்க, கவலையப்படாதீங்க. இந்த 2026, 27 தனுசு ராசிக்கு நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் என்ன growth எதிர்பார்க்குறீங்களோ நிச்சயமாக அதில் ஒரு 60 to 70% நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது, 2-3 கடன் இருக்குது, டோட்டலாக எல்லாத்தையும் ஒன்றாக்குங்க. மொத்தமாக ஒரு 8 கோடி வருது, 10 கோடி வருது, இல்லை சிம்பிளாக ஒரு 10 லட்சம் வருது, இல்லை ஒரு 4 லட்சம் வருது. அதில் 60% வரையிலும் ரொட்டேஷனில் எடுத்து ப்ராஃபிட் மூலமாக ஒரு 60% லோனை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்போது தனுசு ராசிக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும். ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட்டாக அடைக்க முடியல அப்படின்னு சொன்னாலுமே கூட நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர் 2026, 27 கை கொடுக்கும். வருமானம் இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும். 25, 26 ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். நிறைய லாஸஸ் இருந்திருக்கலாம், நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் வரவேண்டிய பணங்காசுகள் கொடுத்து ஏமாந்ததாக இருக்கலாம். கன்னி ராசியை போல கொடுத்து ஏமாந்ததில் கன்னி ராசி ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறாங்க. அதே போல் தனுசு ராசி அன்பர்கள் ஹெல்ப் பண்ணி மாட்டியிருப்பாங்க. உதவி செய்து கடன் வாங்கி கொடுத்து இவங்க கடனில் போய் மாட்டியிருப்பாங்க. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, வெளிநாடுகளில் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், நிச்சயமாக இந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு கை கொடுக்கும். கவலை வேண்டாம் எனதருமை தனுசு ராசி நேயர்களே. வளர்ச்சிக்கான வருடம். நீங்கள் எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக, மெயினாக ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம். ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு லாக் ஆகிருக்கலாம். அதே போல் பில்டர்ஸாக இருக்கலாம், இல்லைனா கனிம வளங்கள், குவாரிகள், கிரஷர்ஸ் அதெல்லாம் நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். இல்லைனா வெளிநாட்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, உணவு தானியங்கள், ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு, விவசாய பெருமக்களாக இருக்கலாம். அதே போல் ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க. மெயினாக இப்போ ஜஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி கூட ஒருத்தர் வந்துட்டு போகிறாங்க, ஸ்கூல் வச்சு நடத்துகிறாங்க. நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு ட்ரபுள், ஒரு டைட் பொசிஷன் வந்ததே இல்லை எங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அதே போல் பில்டர்ஸ், பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, நிறைய கார்ப்பரேட் நிறுவனம் தான். கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி ரூபாய் அவங்க லாக் ஆகியிருக்காங்க. அப்போ தனுசு ராசி ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அதை வச்சு நடத்தக்கூடியவர்கள். ஹைதராபாத்தில் அங்கே அவங்க ஹோட்டலுக்கே சென்றிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் அங்கே ஹோட்டலே தங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே இந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் தான் மெயின் ப்ராப்ளம். அப்போது தனுசு ராசி அன்பர்களே, இந்த வருடம் 2026, 2027 இந்த ஃபினான்ஷியல் இயர் பொதுவாக நீங்கள் வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், மிடில் கிளாஸாக இருக்கலாம். மாதம் எனக்கு ஒரு 1.80 சம்பளம், 2 லட்ச ரூபா சம்பளம், 4 லட்ச ரூபா சம்பளம், 40,000 ரூபா சம்பளம். இப்போ பிஸ்னஸ் பீப்புள்ஸ் வேறு. அதே போல் அவங்கள விட இவங்க ரொம்ப கமிட்மெண்ட் உடையவங்க. அவங்களாவது ஏதாவது ரொட்டேஷன் பண்ணுவாங்க. வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. சம்பளத்தை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க, வேறு ரொட்டேஷன் கிடையாது. வாங்கினா கடன் தான் வாங்கணும். அப்போ வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், யுஎஸ்ஆக இருக்கலாம், ஜப்பானாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், யூகேவாக இருக்கலாம். வேலைக்கு போகக்கூடியவர்கள், மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கக்கூடியவங்க. அதே போல் இன்வெஸ்டர்ஸ், ஏஜ்டு பீப்புள்ஸாக இருப்பாங்க. இல்லைனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையே
இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, சில்வர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க, ஆன்லைனில் கடன் வாங்கக்கூடியவங்க, அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் தனுசு ராசி அன்பர்களே, எந்த ஃபினான்ஷியல் இயர் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நம்பிக்கையாக இருங்க, ஒரு வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. அப்போது தனுசு ராசி அன்பர்களே, எனக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம், நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள்.